சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் தொடர்ந்து எங்கள் மருத்துவ முகாம் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு www.sivarajsiddha.com. தொடர்புக்கு 9842722500. Experience your dream retirement life for a day. மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டெண்ட் பண்ணீங்க. என்னம்மா அப்படியாடா அப்படி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ தானா எப்ப ஃபோன் பண்ணனும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நானே அப்படிதான் எப்பயாவது தான் ஃபோனுக்கு வரேன். இப்பெல்லாம் நம்ம இவரு மதுரை தம்பி தான் ஆச்சு. மதுரை அண்ணன் தான் பேசுறாரு. அண்ணனா தம்பியானே தெரியல. வயசு மட்டும் பெருசு, பண்றதெல்லாம் வாலிப வயசு அப்படின்ட்டு தான் விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அத்தை தத்தை தத்தை அத்தை அவரை வந்து மதுரை தம்பின்னு சொல்றே. அத்தை ஐஸ் கட்டி தம்பின்னு சொல்லு. ஆமாமா, அவர்தானே ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் நிலவே நீ யாரோன்னு சொல்லிட்டு பாடலாம் செய்வாரு. ஒரு ரொமான்டிக்கான காய் இருந்துட்டு போட்டோம். நம்ம அது ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இன்றைய முக்கியமான செய்திகள்ல 3வது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், லோட்டஸ் தொடர்பான விஷயம், உள்ளே வெடித்த எதிர்ப்பு குரல் அப்படின்ற விஷயம். அது அப்படின்னா முதல் விஷயமா நம்ம வருவோம். சமீபத்துல கை கட்சியின் தலைமை அலுவலகத்துல ஒரு அதிமுக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கிறது. இந்த ஆண்டுல இது நடக்கக்கூடிய 3வது மாவட்ட தலைவர்களுடைய கூட்டமாம். இந்த முக்கிய முடிவு எடுத்திருக்காங்களா? முக்கிய முடிவு இப்ப எடுக்கிறதுக்கான அவசியமே கிடையாது. ஆனால் முக்கிய முடிவை எடுப்பதற்கான ஆரம்ப புள்ளி பிள்ளையார் சுழி இதுல போடப்பட்டிருப்பதாக ஒரு நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாவட்ட தலைவர்கள் கூட்டத்துல மாநில தலைவர் இருக்காருல, பெருந்தகையானவர், அவரோட தலைவராக தான் நடந்திருக்கு. அப்போ பேசிய மாவட்ட தலைவர்கள் எல்லாம் வரிசையா கொதிச்சு பேசுறாங்களாமா. ஏங்க, இந்த சூரிய கட்சி ஆளுங்க நம்மளை மதிக்கிறதே கிடையாது. மாவட்ட தலைவர் ஒருத்தரையும், மாவட்ட நிர்வாகிகள் ஒருத்தரையும் மதிக்கிறது இல்லை. அவங்க என்னமோ நம்மளை தூக்கி சுமத்துற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? அவங்க நம்ம கூட்டணியில் இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு தேர்தலையும் 10 மடங்கு அதிகமா சீட்டு வாங்குறாங்க, ஓட்டு வாங்குறாங்கன்றத அவங்க தெரிஞ்சுக்காம இருக்காங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? ஒரு சின்ன வாரிய பதவி கூட தரமாட்டாங்க. எந்த பதவி இருந்தாலும் உச்சி கொட்டிட்டே இருக்காங்க. நம்ம தொண்டர்களுக்கு சரியான மதிப்பு கொடுக்கறது இல்லை. நம்ம கை கட்சி ஆட்களை இது கதர் சட்டை வேட்டி போட்டு வந்தாலே ஒரு மாதிரி குருன்னு பாக்குறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? என்னது அவங்களுக்கு அவ்வளவுதான். இதனால நம்ம உழவே கூடாது. நம்ம ஒன்னும் தரதில்ல. அவங்க கூட்டணியில் எதுக்கு நம்ம இருக்கணும்? ஒண்ணு நம்ம அதிக சீட்டு வாங்குறோம், இல்ல அப்படின்னா சீட்டு அவங்க அதிகமா தரமாட்டாங்கன்னா கூட்டணி விட்டு வெளியில போறோம் அப்படின்ட்டு எதிரொலிக்கிற மாதிரி அப்படியே பொங்குன்னு பொங்கிருப்பாங்க. அவங்க எதிரொலிக்கிறதை விட நீ பேசுறதுதான் பயங்கரமா இருக்கு. அப்படிதான் இருக்கணும். ஏன்னா இவர்கிட்ட கதறி வந்து என்ன ஆக போகுது? எல்லாம் வந்து ராஜமாதா கிட்ட தானே கதறணும். கரெக்டா தான் சொல்லியிருக்க. இதையேதான் அவரும் சொன்னாரு அப்படின்னு நம்ம வடிவேலு சொல்ற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. டப்புன்னு கோபம் வந்துருச்சு பெருந்தகைஜி. டப்புன்னு வந்துச்சு. என்ன சொல்லிருக்காரு? இங்க பாருங்க, முதல்ல இதெல்லாம் விடுங்க. நீங்க முதல்ல வந்து பூத்துல கட்சியை வலிமைப்படுத்த பாருங்க. பூத்துல ஆலையில நமக்கு என்ன பண்றது? நம்ம கட்சி கட்டமைப்பை ரெடி பண்ணாதானே அவங்க கிட்ட போய் பேச முடியும். நீங்க இதெல்லாம் தேவையில்லாதான் பேசிட்டு வேணா, முதல்ல கட்சியை வலுப்படுத்துறத பாருங்க. கூட்டணிலாம் வந்து மேலிடம் பார்த்துக்கும், டெல்லி பார்த்துக்கும். நம்ம வேலை நம்ம கட்சியை வலிமைப்படுத்துறது. அதை மட்டும் நம்ம முதல்ல பண்ணுவோம், மித்ததெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடிச்சு விட்டாரு. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. இதுதான் வந்து அங்க பெரும் பரபரப்பா இருக்கு. இதுல அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கை கட்சியில் நிர்வாகிகள் மத்தியில், அதாவது மாவட்ட அளவில் நிர்வாகிகள் மத்தியில், கிராம அளவில், ஒன்றிய அளவில், வட்ட அளவில், சதுர அளவில், எல்லா அளவிலும் சூரிய கட்சிக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு குரல் வெடித்திருக்கிறது. இதுதான் இன்றைய பிரேக்கிங் முதல் நியூஸ். இது முதல் நியூஸ் அப்படின்னா, மறுபக்கம் ஒரே வந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா அப்படின்ட்டு எல்லாம் விளக்க வச்சுட்டு இருப்பாங்க. இப்ப நான் வேற கை நீட்டிட்டேன்னா இந்த எடிட்டர்ஸ் 2 கையில விளக்கு வச்சாலும் வச்சிருவாங்க. இதுதான் அப்படி போயிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த பாட்டு எங்க எதிரொலிச்சிருக்குன்னா அண்ணா அறிவாலயத்தில். என்ன ஆயிருக்கு? சமீபத்துல இந்த பவள விழாவை பார்த்தோம்னா யார் வந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா, தம்பி வந்து துணை முதல்வராகவே நாங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னு எதிரொலிக்கிற அளவுக்கு பேசினாங்க.
இதுல தான் நமக்கு அடுத்ததா ஒரு அப்டேட் கிடைச்சது. ஏன்னா இந்த கோரிக்கை தொடர்பாக சமீபத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. இந்த ஆலோசனை கூட்டத்துல முதன்மையாளர் அப்படியே வந்து உட்கார்ந்தோடனே யாரும் எதிர்பார்க்க தகடன்னு ஒவ்வொரு சீனியர் அமைச்சரா இருந்துருச்சு. எல்லாரும் தம்பி வந்து துணை முதல்வர் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஆரம்ப சொல்லி போட்டதே யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இருக்கலே சீனியரான சமீபத்தில் கூட சர்ச்சைகளில் சிக்கிய நமது தக் லைஃப் துரை இருக்கார்ல. அச்சோ அவரா பயங்கரமானவராச்சே. ஐயோ அவருதான் எந்திரிச்சு என்னங்க நம்ம தம்பி வந்து துணை முதல்வர் எல்லாரும் கோரிக்கை வச்சுட்டாங்க. எனக்கு வந்து பொறுக்க முடியல. அவரை சீக்கிரமா நான் அவரை துணை முதல்வராக பார்த்தே தீரணும். எனக்கெல்லாம் வந்து கை கால் பரபரன்னு அவரை துணை முதல்வராக பார்த்தே தீருவேன் அப்படின்ற மாதிரி அவர் சில விஷயங்களை ஏதாச்சும் துரைக்கு தந்திருப்பாங்களா? பிடிங்கிற கூடாதுன்னு பண்றாரான்னு சில எல்லாம் டவுட் பண்றாங்க. ஏன்னா அவர் ஒரு சர்ச்சையில சிக்கினாரு. இவரை பத்தி பேசி தெரியும்ல அந்த சர்ச்சையில சிக்கினால அவர் பதவி கொடுங்கப்படும்னு சிலர்லாம் சொல்லப்பட்டிருந்தாங்க. அவர் வயசாயிடுச்சு, அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்போம்லாம் அவங்க ஏதாவது காரணம் காட்டி எடுத்துருவாங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் அவசரமா இவரே விட்டு போட்டு டப்புன்னு அவர் கொடுக்கணும்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி பேசி தன்னோட பதவியை உறுதி செய்வதற்கு அப்படி பேசினாருன்னு சிலர்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனா விமர்சனங்கள் ஒருபுறம் இருக்கலே சீனியரான அவரு யாரு தனக்கே துணை முதல்வர் பதவி கொடுத்தாலும் கொடுப்பாங்கன்னு சும்மா ஒரு இதா நினைச்சிட்டு இருந்தாருன்னு சொன்னாங்களோ அவரே வந்து இப்படி பண்ணிட்டாரு. அதன் மூலம் விரைவில் ரெடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மறுபக்கம் என்னங்க இவ்வளவு நடக்குது, அங்க எதாவது ரெடி ஆயிடுச்சா அப்படின்ட்டு செக்ரட்டரியேட்ல நம்ம பக்கம் தலைமைச் செயலகத்துல விசாரிச்சு பார்த்ததில்ல. 80% பணிகள் துணை முதல்வருக்கான அறை எல்லாமே தயாராயிடுச்சாமா. அதாவது துணை முதல்வருக்கான அறையில 80% பணிகள் முடிஞ்சிருக்கும். அப்ப சேகுவாரா போய் உட்கார்ந்தா மட்டும் போதுமா? உட்கார்ந்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்தா மட்டும் போதும். ஒரு ஸ்பெஷலான ஐஏஎஸ்ஸையும் தேர்வு செஞ்சு வச்சுட்டாங்களாமா அவர் கூடவே இருப்பதுக்கு. ஸோ அவரும் விரைவில் வந்து ரெடி இருக்காங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, அறிவிப்பு வரைக்கும் ரெடியா இருக்காமா. அதாவது துணை முதல்வராக இவர் இதாகிட்டார், ஒரு மனதாக இது பண்ணிட்டாரு, விரைவில் பதவியேற்பு, இந்த டைமுக்கு பதவியேற்பு அப்படின்னு பண்றதுக்கான லெட்டர் பேட்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் இருந்து எல்லாமே ரெடியா இருக்காமா. விரைவில் அதற்கான அறிவிப்பு எப்போது வேண்டுமானாலும் இருக்கலாம்னு சொல்றாங்க. அப்போ சீக்கிரமே நம்ம சேகுவாராக்கு வந்து முடிசூடலா? எஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. விரைவில் துணை முதல்வர் ஆகிறார், எப்போது வேண்டுமானாலும் ஆவார். எப்படியே நம்ம பார்க்கும்போது ஐயோ வாட்ச் இல்லையா, சரி ஓகே வாட்ச் இல்லாட்டி என்ன, ஊரே வாட்சிங் ஆகிற அளவுக்கு பெரிய பதவியில உட்கார போகிறார். இதுதான் அப்டேட். 3வது அப்டேட் மிக முக்கியமான விஷயம். சேலத்துல சமீபத்துல லோட்டஸ் கட்சி ஒரு நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறது. என்ன அப்படின்னா இது ஜி இருக்கார்ல, ஜியோடைய 74வது பிறந்தநாள் கூட்டம் நடந்திருக்கு. அப்போ பிறந்தநாள் கூட்டத்து விஷயம் போது நடந்த ஒரு சம்பவம் தான் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு லோட்டஸ் கட்சிக்குள்ள. அங்கே என்னன்னா இந்த லோட்டஸோடைய சேலம் மாவட்ட நிர்வாகிகளை பார்த்து, உள்ளூர் மாவட்ட நிர்வாகிகளை பார்த்து மாநில துணைத் தலைவராகவும் நாமக்கலை சேர்ந்தவராகவும் இருக்கக்கூடிய அந்த பெருங்கோட்ட பொறுப்பாளரான ராம பேரை வச்சிருக்கக்கூடிய லிங்கத்தையும் பேரில் வச்சிருக்கக்கூடியவர் அவர் வந்து கடுமையா திட்டிருக்காரு. என்னது நீ என்ன சில்ற அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ திட்டிருக்காராமா. இது ரொம்ப கொந்தளிச்சு கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கா அவங்க உள்ளூர் நிர்வாகிகளுக்கு. என்னங்க இவர் சூரிய கட்சியில வந்தவர், இவர் தான் இப்படிலாம் பேசலாமா, என்னங்க நினைச்சிருக்காரு, இவர் நாங்கெல்லாம் சில்றனா இவர் என்ன பெரிய நோட்டா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. என்கிட்ட சொல்லிதான் நான் வேற ஒன்று பண்ணியிருப்பேன் தெரியுமா? இதெல்லாம் ஜோக் இல்லம்மா, அவங்க வந்து சீரியஸா பேசியிருக்காங்க. இவருக்கு ஆவேசமாக பேச இவரும் அதே மாதிரி ஆவேசமாக திட்ட அப்படின்னு ஒரு மாதிரியா போயிருக்கு. இதெல்லாம் வந்து டென்ஷனான உள்ளூர் நிர்வாகிகள்லாம் ரொம்ப கொதிச்சு போயிட்டாங்க. இதை பார்த்த முன்னாள் நிர்வாகி ஒருவர், அதாவது முன்னாள் தலைவர்னே சொல்லலாம், அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா டப்புனு இருந்துச்சு, இங்க பாருங்க எவ்வளவுதான், இதுக்கு மேல மனுஷன் அவ்வளவுதான், அவர் மன்னிப்பு கேட்கறனா நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி ஒரு போர்க்கொடி தூக்கியிருக்கின்றார். இது வந்து அந்த சேலம் பெருங்கோட்டை பகுதியில் வந்து லோட்டஸ் கட்சியில நிர்வாகிகள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. லோட்டஸ்ல என்னடா ஒரு சீனியர் லீடர், மாநில துணைத் தலைவர், அவருக்கு எதிராக எல்லாரும் அப்படி கோஷ்டியை பூசலாட்டம் போயிட்டு இப்போ எல்லா கோஷ்டியும் சேர்ந்து இப்போ ஒருத்தரை திரும்பி இருக்காங்களே, என்னடா அது அப்படின்ட்டு ஷாக்கா பாக்குறாங்க. அதே ஷாக்கோட தான் லோட்டஸ் மேலிடமும் பார்த்துட்டு இருக்கு, அதாவது தமிழக மேலிடம். இதுதான் ஒரே பரபரப்பா போயிட்டு இருக்கு. அப்போ மலையாளவர் ஊர்ல இருந்து வரதுக்குள்ள ஏதாச்சும் சம்பவம் நடக்கும் போலே. சம்பவம் நடந்துட்டே தான் இருக்கும், நடக்காம இருக்குமா? அதான் அரசியல். நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாருமே அட்டன் பண்ணீங்க.